श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। जय जय श्री स्वशனம். கடந்த 10 நாட்களாக சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவத்தை நம்ம எல்லாருமே அனுபவிச்சுருக்கோம். அதில் திருச்சேரை ஸ்ரீ ஊவே டாக்டர் ஆசூரி ராமாச்சார் சுவாமி அவர் இந்த உபன்யாசத்தை ரொம்ப விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக இந்த உபன்யாசத்தை நடத்தியிருக்கார். எல்லாமே அபூர்வமான விஷயங்கள். சில விஷயங்கள் அடியன் ஒரு மனனம் பண்ணும் ரீதியாக அடியன் இங்கே சொல்கிறேன். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய அவதாரமாக எப்படி சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார், அவர் கண்டாவதாரமாகவும் எப்படி எல்லாராலையும் அழைக்கப்படுகிறார், இதையுமே சுவாமி ரொம்ப அழகாக சாதிச்சார். அப்புறம் வேதங்களின் மகிமை, அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஆழ்வார்கள் அருளிச்செயலில் நமக்கு எப்படி கொடுத்துருக்கா அப்படின்ற அந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் ஆழ்வார்கள் எப்படி அவருடைய பாசுரங்களில் சொல்லியிருக்கா அப்படின்றதையும் சுவாமி சாய்ச்சார். அப்புறம் சுவாமி தேசிகன் கிரந்தத்தில் தத்துவஹித புருஷார்த்தமாகட்டும், சரணாகதி விஷயமாகட்டும், இது எல்லாமே சுவாமி தேசிகன் அவருடைய கிரந்தத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் சுவாமி ரொம்ப அழகாக சாய்ச்சார். இந்த சரணாகதியின் மகிமை அப்புறம் தத்துவஹித புருஷார்த்தம், இந்த 2 நாள் உபன்யாசமே நிறைய பேர் இதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தார். ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னார் சுவாமி. நமக்கு நிறைய சம்பிரதாய விஷயமாக நிறைய சம்சயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரும் வகையாக இந்த உபன்யாசங்கள்லாம் இருந்தது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கார். முக்கியமாக இந்த சரணாகதின்ற மார்க்கத்தை எப்படி சுவாமி தேசிகன் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். 21 நரகங்கள் இந்த ஜீவனுக்கு நேராமல் மோட்சத்துக்கு போக வகையாக இந்த சரணாகதி மார்க்கம் மட்டுமே இருக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக சுவாமி உபன்யாசங்களில் நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டியிருக்கார். அப்புறம் சுவாமி தேசிகன் எப்படி இந்த ஆச்சாரிய அனுவர்த்தனம் அப்படின்றத சுவாமி தேசிகன் எப்படி அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய அபூர்வமான விஷயங்கள். சில பேர் அவள் பண்ணிட்டு இருக்கிற காலக்ஷேபங்கள் அனைத்துக்கும் இது ஒரு சாரமாகவே இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட இந்த உபன்யாசத்தை அனுகிரகித்த சுவாமி திருவடிகளில் சபாவின் சார்பாக அடியன் கிருத்தஜ்ஞை தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு உபன்யாசமாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முயன்றாதான் அது முடியும். அந்த மாதிரி இந்த உபன்யாசங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணணும். சபா வாலண்டியர்ஸும் நிறைய பேர் இதுக்கு உழைச்சிருக்கா. அதே மாதிரி சுவாமிக்கும் அவருடைய கிரகத்தில் இந்த உபன்யாசங்கள்லாம் ஆன்லைனில் வரும்படி நிறைய பேர் அவளும் உதவி பண்ணியிருக்கா. அவளுக்கும் அடியவங்களுடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நிறைய வியூவர்ஸ் இந்த உபன்யாசங்கள்லாம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1000 வியூஸ்க்கு மேலேயே போயிருக்கு இந்த 10 நாள் உபன்யாசங்கள். அதனால் எல்லோரும் இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்டு எம்பெருமான் பிராட்டி மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரர்கள் ஆகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். மேலும் மேலும் சபாவின் சார்பாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாரும் அதில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பிரீத்திக்காக நம்ம இந்த கைங்கரியமாக பண்ணுவோம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் ஜெய ஜெய ஸ்ரீ தர்ஷனம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.